What is happening, ladies and gentlemen? Good to see you all again. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வருஷம் 4 மாசம் மட்டும் வர்க் பண்ணி எப்படி பல 1000 கோடி ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுன்னு பார்க்க போறோம். எல்லாரும் நோட்டு பேனாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நாம பல 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இந்த வீடியோல இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நாம ஒரு பிசினஸ் பிளான் தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஈஸியான பிசினஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். நாம ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த போறோம். அவ்வளவுதான். இதுக்கு ராக்கெட் சயின்ஸ்லாம் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பிசினஸ்க்கு நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த பிசினஸ்க்கு ICL அப்படின்னு பேர் வைக்கிறேன். இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டிங் டீம் வேணும். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பிசினஸ்ல என்னென்ன ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் நம்மளால பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்னன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ். இப்போ நம்மளோட பிசினஸ் இந்த கண்ட்ரி ஃபுல்லா இருக்க போது, ஸோ ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லயும் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் இருந்ததுன்னா வேற லெவலில் சம்பாதிக்கலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல ஓப்பன் பண்றதுக்கு நாம பெருசா செலவு பண்ணுமா அப்படின்னு நம்ம வரி பண்ணிக்கவே தேவையில்ல. நாம என்ன பண்றோம்னா இந்த மேஜர் சிட்டிஸ்லாம் பெரிய ஆளுங்களா இருப்பானுங்களா, அவனுக்கு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உன் ஊர்ல என்னோட ஃப்ரான்ச்சைஸ் வச்சு நான் இந்த மாதிரி ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, உன்னால இவ்வளவு காசு பார்க்க முடியும்னு சொன்னோன்னா இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்றதெல்லாம் அவனே பார்த்துப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லயும் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நாம ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாம். அதுவே நாம பல கோடி கலெக்ட் பண்ண முடியும். அடுத்த ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர்ஷிப்னா வேற எதுவும் கிடையாது. நம்ம கிட்ட ஆல்ரெடி மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது போக நம்ம நாட்டுல கிரிக்கெட்கான ஆடியன்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. சோ நம்மளோட பிசினஸ்க்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆடியன்ஸ் கண்டிப்பா இருக்க போறாங்க. நாம என்ன பண்ணணும்னா ஊர்ல இருக்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் இத்தனை ஷோஸ் கண்டக்ட் பண்ண போறேன், இவ்வளவு ஆடியன்ஸ் வர போறாங்க, அந்த இடத்துல உன்னோட பிராண்ட் பிரசன்ஸ் இருந்ததுன்னா உனக்கு நிறைய சேல்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு, உன்னால நிறைய காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் நம்மள அப்ரோச் பண்ணி நமக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணுவாங்க. சோ இதுல இருந்து நம்மளால பல கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண முடியும். இதை விட பெருசா அன்பீட்டபிளா வேற லெவல்ல ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அது என்னன்னா மீடியா ரைட்ஸ். இப்போ நம்மளோட கேம்ஸ் பார்க்கிறதுக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பா நேர்ல வர போறாங்க. ஆனா ஸ்டேடியம்ஸ்ல ஒரு சில சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும், எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்ல இருந்து பார்க்க முடியும்னு இருந்ததுன்னா ஆடியன்ஸோட கவுண்ட் இன்னுமே அதிகமாகும். அதுக்காக நம்மளோட கேம்ஸை நம்ம பிராட்காஸ்ட் பண்ணணும். இந்த டைம் தான் பிராட்காஸ்டிங் சேனல்ஸ்லாம் நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருந்தா அவங்களாலையும் நிறைய காசு பார்க்க முடியும். இதுக்காக எவ்வளவு வேணா அவங்க செலவு பண்ண ரெடியா இருப்பாங்க. நாம இவங்க கிட்ட தான் நிறைய காசு வாங்க முடியுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்கெட்டிங். ஆப்வியஸ்லி நம்மளோட கேம்ஸ் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் நேர்ல டிக்கெட் வாங்கிட்டு தான் வர போறாங்க. அதுலயும் நாம நிறைய காசு கலெக்ட் பண்ண முடியும். இப்போ எல்லா டிக்கெட்டும் வித்தாதானே நம்ம காசு வரும், விக்கலன்னா நம்ம காசு வராதுல அப்படின்னு நம்ம வரி பண்ணிக்கவே தேவையில்ல. அது எல்லாமே பிரான்ச்சைஸ் ஓனர்ஸே பார்த்துப்பாங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரியில் நமக்கு ஒரு பிரான்ச்சைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். பாண்டிச்சேரி சூப்பர் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு பிரான்ச்சைஸ். அந்த ஓனர் கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி உன் ஊர்ல ஒரு மேட்ச் நான் கண்டக்ட் பண்றேன், இத்தனை டிக்கெட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் வித்து கொடுத்தனா ஒரு பெர்சன்டேஜ் நீயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டிக்கெட் விற்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எவ்வளோ ஹைப் பண்ணாலும் கிரியேட் பண்ணுவான், அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் வித்துடலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அடுத்த ரெவென்யூ ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தோம்னா மர்ச்சன்டைஸ் சேல்ஸ். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த டீம்ஸோட ஜெர்சிஸ், கேப்ஸ், கப்ஸ் இதெல்லாம் வித்து இதுல இருந்து நம்ம காசு பார்க்கலாம். இதுல ஒன்றும் பெருசா ரெவென்யூ வராது, இருந்தாலுமே எதுக்கு அதை விட்டு வைப்போமே, அதுலயும் நம்ம இருக்கிற காசு எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்மளால பல கோடி ரூபாய் பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸை ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு சென்ட்ரல் ரெவென்யூ ஸ்ட்ரீம், இன்னொன்னு டீம் ஸ்பெசிபிக் ரெவென்யூ ஸ்ட்ரீம். சுமார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று இருக்கு, டீம் ஸ்பெசிபிக் ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று இருக்கு. சென்ட்ரல் என்னன்னா இப்போ நம்மளோட பிசினஸ், அதாவது ICLக்கே யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அதுதான் சென்ட்ரல் ஸ்பான்சர்ஷிப். இதுவே ஒவ்வொரு டீமுக்கும் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இப்போ சில டீம்ஸோட ஜெர்சிஸ்லாம் நம்ம பிராண்ட்ஸ் பார்ப்போம், அந்த பிராண்ட்லாம் டீம் ஸ்பெசிபிக் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சொன்ன இந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்ல இந்த சென்ட்ரலுக்கு தான் அதிகமான அமௌண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல 50% நாம வச்சுக்கலாம், மீதி 45% இருக்கிற பிரான்ச்சைஸ் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம். கடைசியா ஒரு 5% மட்டும் இருக்கும், அதை வின் பண்ற டீமுக்கும் பெஸ்ட் பிளேயர்ஸுக்கும் வின்னிங் பிரைஸா கொடுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் வராது. இதுக்காக 2 மாசம் பிளேயர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு விளையாடணுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரெவென்யூ ஸ்ட்ரீம்லயே ஏகப்பட்ட பிளேயர்ஸ் பல கோடி ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியும். சோ டோன்ட் வரி அபவுட் இட். நாம நம்மளோட வேலையை வருஷம் 4 மாசம் கரெக்டா இல்ல 6 மாசமே வச்சுப்போமே, 4 மாசம் ப்ரிப்பரேஷன், 2 மாசம் ஷோ ரன் பண்றோம். கரெக்டா நம்ம வேலையை மட்டும் வருஷம் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா 2023ல நம்ம பிசினஸோட வேல்யூவேஷன் 9000 crores தாண்டி போயிருக்கும். அப்பவே 9000 crores இப்போ 2025ல எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை பத்தி நம்ம பெருசா யோசிச்சிருக்கவே மாட்டோம். அது என்னன்னா இந்த 9000 crores சொன்னல, இவ்வளோ பெரிய அமௌண்ட், இவ்வளோ பெரிய காசு யாருக்கிட்ட இருந்து நமக்கு வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா நொன்னைங்களா.